அன்னை தமிழையும் அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். சமூக அறிவியல் பேரவை வெங்காயம் பதிப்பகம் இணைந்து நடத்துகிற இந்த நூல் வெளியீடு மற்றும் நூல் மதிப்புரை கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய மாநில அறிவுரைஞர் குழு உறுப்பினர் ஐயா ஜெயபால் சண்முகம் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தமிழ்நாடு நாள் ஜூலை 18 உருவான வரலாறு என்கிற தோழர் சாரதா தேவியின் அவர்கள் நூல் குறித்து மதிப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய எங்கள் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ஐயா சிற்பி செல்வராஜ் அவர்களே, எங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று உடனடியாக இந்த நிகழ்வில் பங்கேற்க இசைவு தெரிவித்து இன்றைக்கு தந்தை பெரியாரின் இரங்கல் உரைகள் என்கிற தொகுப்பு நூல் குறித்து மதிப்புரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் முனைவர் வா நேரு ஐயா அவர்களே, மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய தோழர்களே, எப்போதும் எங்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் நாங்கள் இருக்கிறோம், கவலை கொள்ளாதீர்கள் என்று இன்றைக்கு இந்த அரங்கை எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய தாய் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, தலைவர் கலைஞர் தான் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்கிற இடம் பெரியார் திடல் அப்படின்னு, போய் அங்கே நிற்க வேணான்னு இருக்க இடத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது நம்முடைய அன்பு தோழர் சொக்கலிங்கம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அயோத்தி வழக்கு அந்த நூல் குறித்து மதிப்புரையாற்றுகிற பணி. மிக சிறப்பாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரே விஷயந்தான், அதாவது இந்த தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக நடக்கக்கூடிய விஷயத்தில் கூட தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்வது சிலர் அப்படி செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு நாளிதழ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அந்த நாளிதனுடைய சுவரொட்டி போஸ்டர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 10 கமல் 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையில் கமலுக்கு கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட இடம் 0 இல்லை, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம். ஆனால் அதை சொல்லுகிற அறிவு நாணயம் அவர்களிடம் இல்லை. ஆனால் நாங்கள் உண்மையின் உரைகள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியது அந்த நாளிதழ். அப்போது இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் இந்த வழக்கில் தன்னுடைய கருத்து எதையுமே பதிவு செய்யாமல் உள்ளதை உள்ளபடி உரைத்திருக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபேக்ட் மட்டும்தான் இதில் அதை தாண்டி எந்த இடத்திலும் அவருடைய கருத்தை அவர் சொல்லலை. இது இந்த நூலுடைய சிறப்புகளில் ஒன்று. அதே போல் நண்பர் சொக்கலிங்கம் அவர்களை பற்றி எனக்கு ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அவரோடு பழக்கம். எங்களுடைய பேரவையினுடைய மாநில தலைவர் ஐயா சுபவி அவர்களோடு ஒரு நிகழ்விலே பங்கேற்ற சென்றிருந்த போது அவரும் வந்திருந்தார். அப்போ ஐயா அறிமுகப்படுத்தி வைத்து அன்றிலிருந்து எங்கள் இருவருக்குள்ளாக ஒரு நெருக்கமான உறவும் உரையாடலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதையுமே தேடி படிக்கக்கூடியவர், வாசிப்பின் மீது தீவிர ஆர்வம் கொண்டவர். அதன் காரணமாக அவ்வப்போது அந்த தரவுகளை பற்றி மிகச் சரியாக சொல்லுவார். இது இப்படி அது இப்படின்னு சொல்லுவார். அதே போல் ஏதாவது ஒன்றில் குறித்து ஒரு புரிதல் வேண்டும் என்று சொன்னாலும் கூட உடனடியாக இது எப்படி தோழர் அப்படின்வார். அப்போது அதை பற்றி நாங்கள் நிறைய பேசிக்கொள்வோம். அவருடைய எப்படி அந்த பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் தரவுகளின் அடிப்படையில் அவர் எப்படி சொல்லுகிறார் அப்படிங்கிறதுக்கு நான் 2 உதாரணங்களை சொல்ல வேண்டும். ஒன்று, 2016 தேர்தல். அதாவது பார்த்திங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாயினும் வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை நமக்கே இருந்தது. தோற்றவர்களுக்கும் நாம் வெற்றி பெற்றவர்களுக்கும் நம்ம எப்படி வெற்றி பெற்றோம்னு தெரியாது. அப்படிப்பட்ட தேர்தல் அது. ஏன்னா திமுக தான் வருன்றதை எதிர்த்தரப்பும் நினைத்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு நேரத்தில் அன்று முடிவுகள் வெளிவந்த இரவில் எங்களுடைய பேரவையினுடைய தலைவர் ஐயா சுபவி அவர்கள் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கெடுக்கணும். அந்த மிக நெருக்கத்தில் தோல்வியை நம்ம வெற்றி வாய்ப்பை நழுவ விட்ட நேரம் எல்லாருக்குமே மனதில் ஒரு இது இருந்தது. இது எப்படி பதில் சொல்கிறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது, இவர் உடனடியாக தேர்தல் ஆணையத்திலே இருந்தக்கூடிய வாக்கு விவரங்கள் அதை உடனடியாக இவர் தன்னுடைய அந்த டேட்டாஸை ஒரு ரிசர்ச் பண்ணி ஐயாவுக்கு அந்த புள்ளி விவரங்களை அனுப்புகிறார். திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 1.1% தான் அந்த தேர்தல். 98 இடங்கள் நாம், பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 118. 20 இடங்களை நாம் தவற விட்டு விட்டோம். அதே மாதிரி 20 இடங்களில் ஏதோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்கலை. அந்த 20 இடங்களில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம்.
அதை வந்து எங்களுடைய பேரவைத் தலைவர் ஐயா சுபவி அவர்கள் அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிறார். தலைவர் கலைஞரே பார்த்து விட்டு, ஆகா இதில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு உடனடியாக அதை கேட்டுவிட்டு தொலைபேசியிலே ஐயாவை அழைத்து பாராட்டி விட்டு அடுத்த நாள் இந்த புள்ளி விவரத்தை வைத்தே அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார் தொண்டர்களுக்கு. யாரும் வந்து கவலைப்படாதீர்கள், நம்ம வந்து இந்த மாதிரி நெருக்கத்தில் வந்து தான் தோற்று இருக்கிறோம் என்று. அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் பின்புலமாய் நின்றவர் தான் நம்முடைய தோழர் சொக்கலிங்கம். அதே போல் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 2018-19 காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போது வந்து வின் டிவின்னு ஒரு டிவியில் நெறியாளராக மதன் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நம்முடைய பலம் என்னன்னா தரவுகளோடு பேசுவோம், உண்மையை மட்டும்தான் பேசுவோம். ஆனால் அவங்க வந்து அப்படி கிடையாது. காலையில் கூட நாம் பேசி கொண்டிருந்தோம் எங்களுடைய பேரவையினுடைய கலந்துரையாடல் கூட்டத்தில். அவங்களுக்கு வந்து பொய்யை பரப்புவது, ஒரு பொய்யை வந்து உருவாக்குவது, அப்புறம் அந்த பொய்யை பரப்புவது, இந்த 2 வேலையை தான் அவங்க செய்வாங்க. அப்போது அந்த மதன் ரவிச்சந்திரன் நெறியாளர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மிசா சட்டத்திலலாம் ஸ்டாலின் கைதாகலை, இவங்களா சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை வந்து பரப்புகிறாரு. அது எல்லா பக்கமும் இணையத்தில் போகுது. அப்போது அவனுடைய வேலையும் அதுதான், நம்மை வந்து வேறு எங்கோ ஒரு இடத்துக்கு இழுத்து செல்ல வேண்டியது. நாம் அந்த விவாதத்தினுடைய இதையே மாற்றிடணும். இப்போ நாம் செய்ய வேண்டிய சில ஆக்கப்பூர்வமான செயல்களை நம்மை செய்ய விடாமல் அவன் சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு நாம் பதில் சொல்லி கொண்டே இருப்பது, அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி நம்மை வந்து நகர்த்தி செல்வது தான் அவங்களோட வேலை. ஆனால் அதே நேரத்தில் நாம் அதை வந்து கையாளாமலும் விட்டுவிட முடியாது. இது இப்படித்தான் இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு 2 விஷயங்களை கையாளுவதில் கொஞ்சம் மெத்தனமாக இருந்து விட்டோம். அது 2மே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஈழச்சிக்கல், இன்னொன்று வந்து 2G ஸ்பெக்ட்ரம். இந்த 2ம் வந்து அந்த தொடங்கிய நேரத்தில் நாம் இதே போல் வலுவான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தால் அது வந்து ரொம்ப பரவி இருக்காது. அப்போ அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிசா கைது விஷயத்தில் இதே மாதிரி இருந்து விடக்கூடாது, இதற்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நாங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இரவு திடீர்னு சொக்கலிங்கம் என்னை ஃபோனில் அழைத்து ஒரு செய்தியை சொல்கிறார். அண்ணே, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நாடாளுமன்ற விவாதத்தில் இது வந்து பேசப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மு.க. ஸ்டாலினுடைய மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. அதுக்கு அன்றைய உள்துறை அமைச்சர் பிரமானந்த ரெட்டி வந்து பதில் சொல்லியிருக்காருனே, இதை நம்ம எப்படியாவது கொண்டு போகணுன்னே அப்படின்னார். அப்போ உடனடியாக இந்த தகவலை, அந்த தரவுகளை அப்படியே நாம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை செயலாளராக இருந்த, இன்றைக்கு திமுக அயலக அணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் அப்துல்லா அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறோம். இந்த செய்தியை உடனடியாக அண்ணன் வந்து நக்கீரன் இணையதளத்துக்கு அவர் அளித்த பேட்டியில் இதை பதிவு செய்கிறார். அதே போல் அப்போது உடனடியாக இன்னொரு விஷயமாக அந்த கலவரம், அந்த சிறையிலே அவர்கள் பட்ட துயர், அதை பற்றி இஸ்மாயில் கமிஷன் ஒரு கமிஷனுடைய அறிக்கையிலும் அந்த அரசியல் கைதிகள் என்ற பட்டியலில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இருக்கிறது அப்படிங்கிற இந்த 2 தரவுகளும், அதில் இந்த பிரமானந்த ரெட்டி தகவல் வந்து இஸ்மாயில் கமிஷன் இயல்பாகவே கிடைத்து விட்டது எல்லாருக்கும். ஆனால் இந்த தகவல் நம் மூலமாகத்தான் அங்கே திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு கொடுக்கப்பட்டு, அவர் வந்து அந்த 2 தகவல்களையும் அந்த நக்கீரன் இணையதளத்துக்கு அளித்த பேட்டியிலே அவர் சொன்னார். ஆனால் இது எந்த இடத்துலையும் இது நான் திரட்டி தந்த தகவல் அப்படிங்கிறத சொக்கலிங்கம் வந்து எங்கேயுமே சொல்லலை. ஆக இப்படிப்பட்ட தோழர்கள் தான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பெருமை மிகு அடையாளங்கள். ஆண்டுகள் ஒரு 100 ஆனாலும் இந்த இயக்கத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பது காரணம் வந்து எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்துக்கு இருக்கிறதுனால தான் இந்த இயக்கம் நிற்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு தோழரின் மூலமாக இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த நூல் ஆய்வு மதிப்புரை பேசும் பொழுது இருக்கிறத அப்படியே சொல்லிட்டோம் அப்படின்னா, நூல் மதிப்புரை கூட்டங்களே எதுக்காக அப்படின்னா வந்து ப்ரமோ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ப்ரமோட் பண்ணி அதன் மூலமாக விற்பனையை கூட்டணும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம பேச வர்றோம், நம்ம வந்து இதில் எல்லாம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு காட்டணுன்றக்காண்டி இதில் உள்ள செய்திகளை நான் முழுமையாக சொல்லிவிட்டால் பொதுவாக அன்னைக்கு வாசிக்கிறதுக்கு பதிலாக இவரே சொல்லிட்டார்ல, இதில் கேட்டுட்டோம்லன்னு எல்லாரும் போயிடுவாங்க. அதனால் விற்பனை வந்து இது பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, கொஞ்சத்தை மட்டும் சொல்லிவிட்டு, அந்த காலத்தில் பாட்டு புத்தகம் விற்கும், ஒரு சைடில் வந்து கதையெல்லாம் சொல்லிவிட்டு விடையை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு விட்டால் தான்
நீங்களும் நூலை முழுமையாக வாசிப்பீர்கள். அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய சில முக்கிய செய்திகளை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். இதில் என்ன அப்படின்னா, இந்த எல்லாருமே இந்த காலத்தில் டிஸ்க்ளைமர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒன்று சொன்னும்போது இதுதான், இதில் ஏதாவதுனா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த குறிப்பையும் கூட கொடுத்துட்டார். அது எப்படி நம்முடைய அறிவாசன் ஐயா சொன்ன மாதிரி, நான் சொன்னேன்றதுக்காக கூட நம்பாத, நீ கேட்டு உனக்கு இது தெரியும், உனக்கு இது சரி என்று பட்டால் மட்டும் நீ செய்யன்னு சொன்ன மாதிரியே இந்த நூலுடைய குறிப்பிலேயே அவர் சொல்கிறார். இந்த சுருக்கமான கட்டுரை தான் இது, இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையானதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் இந்த புரிதலுக்காக இன்னும் தேவைன்னா இன்னும் விரிவான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் படித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறார். நான் இது கோடிட்டு காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் இதை சென்று படியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கோவில் அப்படிங்கிற இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லும் பொழுதே அந்த பசு எப்படி ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் இவர் முன்னுரையில் சொல்கிறாரு. நாம் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நம்முடைய தாய்க்கழக தோழர்கள் எல்லோரும் இருக்கீங்க. காமராஜர் கொலை முயற்சி வழக்குனே நம்ம பதிப்பகத்திலே இந்த நூலெல்லாம் வந்திருக்கு. காமராஜர் அவர்களுடைய டெல்லி இல்லத்தில் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். 1966 பசுவதை அந்த தடை வேண்டும் என்று கோரி ஆர்எஸ்எஸும் ஜனசங்கமும் நடத்திய போராட்டத்தில் காமராஜர் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது காமராஜரே இது பிற்போக்கு மற்றும் சமூக விரோத சக்திகள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு காமராஜரே வெளிப்படையாக சொன்னார். அதே போல் நம்முடைய ஐயா பெரியார் அவர்களும் மிக குறிப்பாக பிராமணர் அல்லாத தலைவரின் வெற்றிக்கு எதிரான பிராமண வெறுப்பின் வெளிப்பாடு தான் இந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்களும் தெரிவித்திருக்கிறார். அப்போது அப்படியே தொடர்ச்சியாக இந்த பசுவதையிலே ஆரம்பித்தவர்கள் அப்படியே அவர்கள் ராமரை நோக்கி அயோத்தியை நோக்கி நகர்கிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வரலாற்று பூர்வமாக அந்தந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கால வரிசைப்படி இந்த நூலில் அவர் குறிப்பிடுறார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலிருந்து ஒரு அயோத்தியில் ஒரு 500 ஆண்டு காலமாக ஒரு பழமையான ஒரு பாபர் மசூதி இருக்கிறது. அந்த மசூதியில் குறிப்பிட்ட இந்த இடம்தான் இவர் பிறந்தார்னு சொல்லி இவங்க பிரச்சனையை தொடக்குகிறார்கள். அதனால தான் இன்றைக்கும் கூட அந்த ராம்லல்லா சிலையை திறந்து விட்டு மோடி என்ன சொல்கிறாருன்னா 500 ஆண்டு கால கனவு அப்படின்னு அவங்க சொல்கிறது இதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். 500 வருஷமாக வீடு இல்லாமல் இருந்தார், இப்போ தான் நாங்கள் பாலராமரை கூட்டு வந்தால் வீட்டில் குடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இதில் இன்னொரு மிகப்பெரிய இது என்ன அப்படின்னா, இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொல்பொருள் அடையாளங்கள் தான் ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்க முடியும். இன்றைக்கு நாம் இருக்கிற மதுரைக்கு மிக அருகிலே கீழடி இருக்குது. கீழடியில் அது எவ்வளவு ஆண்டு பழமையான பொருட்கள்ங்கிறத கார்பன் டெஸ்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழில் பெயர் பொறித்த பானைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது குறியீடுகள் இருப்பது வேறு, ஆனால் பெயரே பானையில், அதுவும் எல்லோரும் மொத்தமாக பொதுவெளியில் பயன்படுத்துகிற பானைகளில் பெயர் எழுதப்பட்டிருந்தால் அப்போதே தமிழ் சமூகம் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனால் இப்படி அயோத்தியிலே ராமர் கோவிலுக்கு இப்படி ஏதாவது தொல்பொருள் துறையின் மூலமாக ஏதாவது சான்று இருக்கிறது என்று சொன்னால் அப்படி எந்த சான்றுமே இல்லை. ஆனால் 2018 யோகி ஆதித்யநாத் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சான்றுகள்லாம் இருக்குன்னு அவராக சொல்லிட்டு அந்த புராண நகரமாக இருக்கக்கூடிய பைசாபாத், அந்த பைசாபாத் நகரத்தை அயோத்தியோடு இணைத்து அவர் பயன்படுத்தி இது அயோத்தின்னு மறுபெயரிடுறார் அவர். அந்த அண்ணன் வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். அதே போல் அந்த பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் முதல் முறையாக இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை எழுப்புவதற்காக அந்த பசு தோட்டாக்கள், அந்த கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்தியதன் மூலமாகத்தான் அந்த பிரச்சனை அவர்களுக்குள்ளே வருகிறது. அதே போல் இவங்க அப்போதிலிருந்தே தொடர்ந்து வழக்குக்கு போவதை தொடர்கிறார்கள். முதல் முறையாக 1885 மதகுரு ரகுபர் தாஸ் தான் அயோத்தியில் இது எங்களுடைய இடம் என்று வழக்கு தொடர்கிறார். ஆனால் அந்த வழக்கு பார்த்திங்கன்னா முதல் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அடுத்து 1886 அவர் மேல்முறையீடு செய்கிறாரு, மேல்முறையீடும் தள்ளுபடி ஆகுது. இரண்டாவது மேல்முறையீடு போகிறாரு, அதுவும் தள்ளுபடி ஆகுது. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா 1934
வந்து மீண்டும் இதை போன்ற பிரச்சனைகள் வருது. அப்போ தான் கலவரங்கள் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. அப்போது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணையர் வந்து வக்பு வாரிய ஆணையர் வந்து ஒரு விசாரணைக்குழு அமைக்கிறாங்க. அப்போ வக்பு வாரிய ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா, 1528 இந்த பாபர் மசூதி வந்து கட்டப்பட்டது, இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கிற ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார். ஆனால் அது தொடர்பான எந்த ஆவணங்களும் இவங்ககிட்ட இல்லை. இப்போ நண்பர் சரவணன் சொன்னார், எங்கள் தாத்தா வீடுன்னு இன்றைக்கி வந்து கேட்க முடியுமான்னா, தாத்தா வீடுன்ற ஆவணம் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்ககிட்ட அப்படி ஒரு ஆவணம் கூட இல்லை. மீறி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய நம்பிக்கை எப்படி, அதாவது இருக்கிற மசூதியை இடிப்பார்கள், ஆனால் இல்லாத பாலத்தை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சேது சமுத்திர திட்டம் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள திட்டம் வந்திருக்கும். ஆனால் அந்த திட்டத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, ராமன் கட்டின பாலம் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாலம் இருந்ததா அப்படின்னா, அப்படி ஒரு பாலம் இருந்ததற்கான எந்த சான்றுமே கிடையாது. ஆனால் கடைசியில் அது உச்சநீதிமன்றம் எப்படி முடித்து வைத்ததுன்னா, இது வந்து நம்பிக்கை, ஒருவருடைய மத நம்பிக்கையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த திட்டம் வந்து அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. ஆக அதே மாதிரி தான் இவங்க வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவர்கள் வாதிடுகிறார்கள். ஆனால் வந்து வக்பு வாரியம் வந்து ஆவணங்களையே கொடுக்குது, இது 1528 பாபர் மசூதி வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கோரக்நாத் மடத்தின் அப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய திக்விஜய்நாத் தான் 1937 அந்த ராம ஜென்மபூமிக்கான வேலைகளை எல்லாம் தொடர்கிறார். தொடங்கி இதுதான் பண்ணணுன்றதுக்கு வேலையை இது பண்ணுறாரு. அப்போது அந்த கோரக்நாத் மடத்தினுடைய தலைவரான திக்விஜய்நாத், இப்போ அந்த கோரக்நாத் மடத்தினுடைய தலைவர் யாருன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் அந்த மடத்தினுடைய தற்போதைய தலைவர். அதே போல் வந்து ஒவ்வொரு பிரதமரும் இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டார்கள் என்பதையும் இவர் குறித்து வைத்திருக்கிறார். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேரு காலத்தில் 1946 இந்து மகாசபையினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அகில பாரத ராமாயண மகாசபை வந்து இந்த இடத்துக்கு உரிமை கோரியது. அப்போ அதைத் தொடர்ந்து திக்விஜய்நாத்தும் அந்த குழுவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களா கொண்டு போய் சிலையை உள்ளே வச்சுட்டு இது சுயம்புவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் கட்டமைக்கிற விதமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல திடீர்னு இவங்களாம் ஒன்று போய் வச்சுட்டு அப்புறம் திடீர்னு இது சுயம்புவாக கிளம்பி விட்டது, அதனால் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை இவர்கள் கொண்டு வருவார்கள். அதே போல் வருது. அந்த நேரத்தில் தான் வந்து அவங்களே சிலையை வச்சுட்டு 50ல் ஒரு வழக்கு போடுறாங்க, இங்கே வந்து சிலை தானாக இருக்குது, நாங்கள் வந்து வழிபடணும் அப்படின்னு. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து மசூதியில் வந்து பூட்டிட்டு இரு தரப்புமே உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற முடிவை வந்து நேரு காலத்தில் எடுக்கப்படுது. அப்புறம் அடுத்து அப்படியே ஒவ்வொரு காலகட்டமாக வரும்பொழுது மொராஜி தேசாய் காலகட்டத்தில் மொராஜி தேசாய் வந்து ஆதரவாகத்தான் இருந்திருக்கார் ராமர் கோவிலுக்கு. ஏன்னா அவர் அலிகாரம் முஸ்லீம் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தூதுக்குழு அவரோடு பேசுகிறது. பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதில் ஏன் பிடிவாதமாக இருக்கிறீர்கள், நீங்கள் விட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஆனால் அந்த தூதுக்குழு மௌனம் காக்கிறது. அப்போ அவர் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் கோபத்தோடு மொராஜி தேசாய் வெளியேறுகிறார். ஆக இப்படி நிலை போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க இதோடு நிற்பதாக இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, காசியில் வந்து ஞானவாபின்ற இடத்துல இப்போது அடுத்த பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். அதில் கீழ்த்தளம் வந்து இவர்களுக்கு சொந்தமானது என்ற மாதிரியான வழிபாட்டு முறைகள் வந்துருச்சு. அதே போல் வந்து அப்படி இருக்கக்கூடிய அப்படி ஒரு தீர்ப்பை தந்த நீதியரசருக்கு வந்து பார்த்தீங்க, இவங்க என்னன்னா இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பினை வழங்குகிற நீதியரசர்கள் வந்து பின்னாளில் ஒரு பொறுப்புக்கு வருகிறார்கள். இது எப்படி இயல்பாகவே நடக்குமா அப்படின்றது நமக்கு புரியலை. அந்த வகையில் ஞானவாபி மசூதியினுடைய அடித்தளத்தை இந்துக்கள் பயன்படுத்தலாம்னு தீர்ப்பு கொடுத்த நீதியரசர் வந்து பின்னாளில் லக்னோவில் இருக்கக்கூடிய மருத்துவர் சகுந்தலா மிஸ்ரா தேசிய மறுவாழ்வு பல்கலைக்கழகத்தினுடைய லோக்பால் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகிறார். அப்புறம் அதே மாதிரி இந்திராவுடைய காலகட்டத்தில் தான் வந்து முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரியம் சொல்லி 70களில் உருவாக்கப்படுகிறது. இப்படியே தொடர்ந்து போகிற நேரத்தில் 80களில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்தில் தான் அந்த ராம் ஜென்மபூமி என்பதற்காக தனிப்பட்ட ஒரு இயக்கம் தொடங்குவது அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து விஸ்வஹந்து பரிஷத்தினுடைய ஒரு துணை அமைப்பாக அந்த ராம் ஜென்மபூமி இயக்கம் வந்து உருவாகிறது. அப்போ அதை தொடர்பான விவரங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. அப்போதும் வந்து இந்த பைசாபாத் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு அயோத்தின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து மசூதியினுடைய பூட்டை திறந்து இந்துக்களும் வழிபடலாம் என்று ஒரு உத்தரவு கோரப்படுகிறது.
அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து உத்தரவு வந்து அவங்களுக்கு திறக்கலாம்ன்ற ஒரு உத்தரவு வழங்கப்படுகிறது. அப்போ தான் வந்து நேரு காலத்திலே பூட்டப்பட்ட அந்த கதவுகள் வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் திறக்கப்படுகிறது. அப்போது வந்து அப்படி திறக்கப்படுகிறதோடு அந்த 80களில் தான் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் உச்சத்துக்கு போன நேரம்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்து தொலைக்காட்சிகளில் கூட ராமாயணம், மகாபாரதம் போன்ற இந்த இதிகாச தொடர்கள் எல்லாம் பரப்பப்பட்டு இவர்களுடைய வேலை வந்து முழுமையாக இதே பணியாக அவர்கள் செய்யத் தொடங்குகிறார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 89லே ராமர் கோவில் கட்டுவதற்குரிய அந்த இடம் வந்து சர்ச்சைக்குரிய இடம் என்று அந்த இடத்தை வந்து சங் பரிவாரிடம் ஒப்படைக்கச் சொல்லி லக்னோ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்கிறார்கள். அந்த வழக்கிலே வந்து இஸ்லாமியர்கள் சார்பாக வக்ஃபு வாரியம் வந்து தன்னை அந்த வழக்கிலே இணைத்துக் கொள்கிறது. அந்த சூழலில் வந்து அந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவோம் சட்ட இதில், அந்த இருக்கிற நிலைமையே தொடர வேண்டும் என்கிற வகையில் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. இருந்தாலும் கூட இவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கூட ராஜீவ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இறுதியின் தீர்ப்பு வந்து வர்ற வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்னு ராஜீவ் சொல்கிறார். ஆனால் விஸ்வ இந்து பரிஷத் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் வந்து அந்த சர்ச்சைக்குரிய இடத்திலே வந்து அடிக்கல்லை நாட்டுகிறது. ஆக இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது, அப்போது ராஜீவ் அமைச்சரவையிலே இருந்த உள்துறை இணையமைச்சர் வந்து அருண் நேரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைய உத்தரப்பிரதேச முதல்வர் வீர் பகதூர் சிங்கோடு இணைந்து அவர்கள் அந்த சங் பரிவாரங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதனால் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட சில நாட்களிலேயே அருண் நேரு வந்து பதவி வந்து நீக்கம் செய்யப்படுகிறார். இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்க ஒரு சூழலில் வந்து அடுத்தபடியாக விபி சிங் அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. அப்போது அந்த நிலையில் வந்து பாஜக வந்து அந்த கூட்டணியை வெளியிலிருந்து ஆதரிக்கிறது. ஆனாலும் கூட இன்றைய நிலையில் நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு கட்சியினுடைய ஆதரவோடு நாம் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொன்னால் அவர்களை வந்து சீண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களோடு இசைந்து போகிற ஒரு நிலை தான் இருக்கும். ஆனால் விபி சிங் வந்து அப்படிப்பட்டவராக இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தில் வந்து அவர் தெளிவாக இருக்கிறார். இதற்கென்று ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிறப்பு பெஞ்ச் வந்து ஆரம்பிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் எடுக்கிறார். எந்த வகையிலும் வந்து அனைத்து வழக்குகளும், இது தொடர்பான அனைத்து வழக்குகளும் நிறைவு செய்யப்படுகிற வகையில் இங்கே வந்து எந்த கட்டுமானமும் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான், அதாவது நீங்கள் பொதுவாக பார்த்தால் பாஜக வந்து எங்கெல்லாம் வந்து கலவரத்தை தூண்டுகிறதோ, எங்கெல்லாம் வந்து இது போன்ற சிக்கல்களை எழுப்புகிறதோ, அதை வைத்து மட்டும்தான் அவர்கள் வளர முடியும். அதை வைத்துத்தான் வளர்ந்திருக்கிறார்கள். அதுதான் வரலாறு. அப்போ அந்த வகையிலே வந்து 80களிலே வெறும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்றிருந்த இந்த பாஜக வந்து ஏறத்தாழ ஒரு 85 எம்பிக்களை பெற்று விபி சிங் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கிற நிலைக்கு அவர்கள் வருவதற்கு இந்த ராம் ஜென்மபூமி இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அப்போது இந்த 85ஐ இன்னும் நம்ம கூடணும்னா இந்த விவகாரத்தை இன்னும் நம்ம தொடர்ச்சியாக கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அத்வானி வந்து ஒரு ரத யாத்திரை போகிறார். அந்த ரத யாத்திரை வந்து அவர்கள் அப்போதே, ஏன்னா நம்ம வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், இந்த நேரத்திலேயே நம்ம மசூதியை இடிச்சிட்டான்னு நம்ம அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று அப்போது அத்வானியினுடைய ரத யாத்திரை அயோத்தியை சென்றடைந்திருந்தால் 92லே இடிக்கப்பட்ட மசூதி வந்து அப்போதே இடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தேசிய முன்னணியுடைய ஆட்சியாளர் விபி சிங் அவர்கள் இதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படலை. ஒருவேளை அவர்கள் அங்கே போகக்கூடாது, என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் நீங்கள் எடுங்கள் என்று சொன்னதுனால நம்ம இன்றைக்கும் சமூக நீதி காவலராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லாலு பிரசாத் வந்து பீகார்லேயே இந்த ரத யாத்திரையை தடுத்து நிறுத்துகிறார். நம்முடைய கட்சி தேசிய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது, அந்த கட்சிக்கு ஆதரவு தருகிறவர்கள் என்று யோசிக்காமல் துணிச்சலோடு லாலு வந்து ரத யாத்திரையை தடுத்து நிறுத்தி அத்வானியை கைது செய்கிறார். அந்த நேரத்தில் அத்வானியின் கைதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அயோத்தியிலே பாஜக ஆதரவாளர்கள் கூடி மசூதியை சேதப்படுத்துகிறார்கள். உடனடியாக அப்போது உத்தரப்பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் முலாயம் சிங் யாதவ், அவர் உடனடியாக அங்கே துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டு அங்கே உடனடியாக அமைதியை நிலைநாட்டினார். அப்போதும் மசூதியை இடிக்கக்கூடிய நிலை வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னா, சந்திரசேகருடைய ஆட்சி. இதற்கிடையில் வந்து துணிவோடு நின்று மண்டல் பரிந்துரையை அவர் அமல்படுத்துகிறார். அதன் காரணமாக மண்டல் பரிந்துரை, அதே போல் இந்த அத்வானி கைது செய்யப்பட்ட சம்பவம், இது அனைத்தையும் வைத்து பாஜக வந்து தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டதன் காரணமாக விபி சிங் வந்து தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய சூழல் வருகிறது. அடுத்து காங்கிரஸினுடைய ஆதரவோடு சந்திரசேகர் வருகிறார். சந்திரசேகர் குறைந்த காலமே ஆண்டாலும் கூட அவர் காலத்திலும் இது தொடர்பான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அப்போது ராஜஸ்தானுடைய முதல்வராக இருந்த ஷெகாவத், அதே போல் இவர் மகாராஷ்டிரா முதல்வர் சரத்பவார், உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் முலாயம் சிங் போன்றவர்கள் எல்லாம் அழைத்து பேசி
அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது 4 நிபுணர் குழுக்களை அமைக்கிறார். அதாவது இந்த சிக்கலை கையாளுவதற்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு நிபுணர் குழு, தொல்பொருள் ரீதியான ஒரு நிபுணர் குழு, சட்ட ரீதியாக ஒரு நிபுணர் குழு, வருவாய் பதிவேடுகளை ஆராய்வதற்காக ஒரு நிபுணர் குழுன்னு 4 நிபுணர் குழுவை வந்து அவர் அமைக்கிறார். அப்போதும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அவருடைய ஆட்சி வந்து இழக்கிறார். அந்த சூழலில் தான் வந்து 1991 தேர்தல் வருகிறது. அந்த 91 தேர்தல்னால் நம்முடைய இந்தியவினுடைய ஒன்றியத்தையும் சரி, தமிழ்நாட்டையும் சரி, ஒரு மிக முக்கிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய தேர்தல்னு நம்ம சொல்லணும். அதாவது 91 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வந்து அரசியலில் இருந்திருக்க வேண்டிய ஒருவர் அரசியல் இல்லாமல் ஆக்கிவிட்டது. அரசியலை விட்டு போயிருக்க வேண்டிய ஒருவரை அரசியல் நிலைபெறச் செய்து விட்டது. அரசியலை விட்டு போயிருக்க வேண்டியவர் அம்மையார் ஜெயலலிதா. 91 தேர்தலில் தோற்றிருப்பாரேயானால் அந்த அம்மா வந்து மறுபடியும் மைசூருக்கே போயிருப்பார். அப்படி ஒரு நிலையில் தான் அப்போது இருந்தார். ஆனால் அதே போல் 91 தேர்தலில் ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் அடையாமல் இருந்திருந்தால் மீண்டும் பெருவாரியான மக்கள் ஆதரவோடு விபி சிங் பிரதமராகி இருப்பார். விபி சிங் தொடர்ச்சியாக இந்திய அரசியலிலே நிலை பெற்றிருப்பார். இந்த ராஜீவ்காந்தியினுடைய மரணம் வந்து இது மிகப்பெரிய ஒரு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தியது. அப்போ தொடர்ச்சியாக அவங்க முன்னரே குறிப்பிட்டதை போல் கலவரத்தை தூண்டினால்தான் நம்ம வளர முடியும்னு அடுத்தபடியாக முரளி மனோகர் ஜோஷியை வச்சு ஒரு யாத்திரை போகிறாங்க. யாத்திரை போய் காஷ்மீரில் நாங்கள் கொடியேற்றுவோம் என்று தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜகவினுடைய ஆட்சி வந்து கல்யாண் சிங் அவருடைய முதல்வராகிறார். அப்போ சர்ச்சைக்குரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 2.77 ஏக்கர் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து அவர் 99 ஆண்டு குத்தகைக்காக விஸ்வ இந்து பரிஷத்துக்கு கொடுத்துறார். அப்போ வந்து அந்த இடத்துல இவங்க கோவில் கட்டுவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் வந்து இவங்க ஒரு தேதியும் குறிச்சிட்றாங்க. கரசேவைக்கு 1992 டிசம்பர் 6ஆம் தேதி அங்கே கரசேவை நடத்துவோம், நாங்கள் மசூதி இடிப்போம் என்று நாள் குறிக்கிறார்கள். அப்போ தேசிய ஒருமைப்பாட்டு குழு கூட்டமெல்லாம் நடக்கிறது. அப்படி கூட்டம் நடக்கிற போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குரல் அந்த கரசேவைக்கு வருது. நாம் பெருவாரியாக ஆட்களை அனுப்புவோம் என்று சொல்லுகிறார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா. இன்றைக்கு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டு அதிமுக தான் சிறுபான்மையினரின் காவலன் என்று எடப்பாடி நடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அன்றிலும் சரி இன்றைக்கு வரைக்கும் சிறுபான்மையினருக்காக ஒரு துரும்பை கூட அசைத்து போடாது தான் அதிமுக அப்படிங்கிறதான் வரலாற்று உண்மை. அப்போது அவங்க ஆதரிக்கிறாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கிறது. நரசிம்மராவ் அந்த நேரத்தில் நாட்டிலே இல்லை, அவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறார். ஆக அந்த நேரத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்காகத்தான் இப்போது அவருக்கு பாரத ரத்னா விருது. இடித்தவருக்கு ஒரு பாரத ரத்னா, இடிப்பதை கண்டும் காணாமல் இருந்ததுக்கு ஒரு பாரத ரத்னாங்கிற மாதிரி ஒவ்வொன்றாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு நிலை வந்தபோது இறுதியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் அங்கே திரண்டு டிசம்பர் 6 வந்து அந்த மசூதி வந்து இடிக்கப்படுகிறது. அப்போ அதன் தொடர்ச்சியாக அது தொடர்பாக விசாரிப்பதற்கு லிபரான் ஆணையம் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் லிபரான் என்பவருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தின் பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த ஆணையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 தலைவர்களை வந்து இதற்கு காரணமானவர்கள் என்று பட்டியலிடுகிறது. அடல் பிகாரி வாஜ்பாய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மென்மையான தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர். வாஜ்பாயிலிருந்து அத்வானி, ஜோஷி, பால் தாக்கரே, கல்யாண் சிங், கல்ராஜ் மிஸ்ராலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 68 பேரை வந்து லிபரான் ஆணையம் குற்றம் சாட்டுகிறது. அப்போது அடுத்து என்னென்னா, ஆனால் எப்படி சொல்லிடுறாங்கன்னா, இவங்க எப்படின்னா அந்த இதில் சொல்லுவோம்ல, கம்புக்கும் வலிக்கக்கூடாது எதுக்கும் வலிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்தில் வந்து இவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடர்கிற அளவுக்கான அது வந்து முதன்மையான ஆதாரம் இல்லாதனால இது சட்டப்பூர்வ ஆய்வுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிடறாங்க. இப்போ குற்றம் சுமத்தப்படுகிறது, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் தொடராமல் முடிச்சிடறாங்க. அப்போ அதன் தொடர்ச்சியாக அடுத்து வந்து ஒரு 28 பேர் மீது மட்டும் வழக்கு வந்தது. அது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி போன்றவர்கள் மீது. அதுவும் வந்து 2020 வந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக வரும்பொழுது இதன் காரணமாக அந்த மசூதி இடிப்போடு சேர்ந்து ஒரு பெரிய கலவரம் வந்து மகாராஷ்டிரா மும்பையிலலாம் வருது. அதை நம்ம அந்த மும்பை கலவரத்திற்கும் நம்ம மதுரைக்கும் கூட தொடர்பு இருக்கும். நம்ம பழைய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போதைய ஜனதா தளத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இங்கே லாட்ஜ் வச்சுருந்தார் பெருமாள் கோயில் பக்கத்தில். அவருடைய மகன் இப்போதைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் காந்தி அவர்களுடைய சகோதரர் வந்து அங்கே மும்பைக்கு டூர் போயிருந்த இடத்துல வந்து இந்துத்துவ இவங்களால் வந்து கொலை செய்யப்பட்டார்.
அப்படி ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து நடந்தது. அதன் தொடர்பாக விசாரிப்பதற்கு கிருஷ்ணா ஆணையம்லாம் அமைக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, அடுத்து வந்து மீண்டும் அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கான வேலை அப்படின்னு தொடங்கும்போது தான் அந்த கோத்ராவில் ஒரு ரயில் எரிப்பு சம்பவம் நடக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னதான், கலவரம் பண்ணால் தான் வளர முடியும்னா, அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் குஜராத்தில் அவங்க வந்து தொடர்ச்சியாக ஆள முடிகிறது. நரேந்திர மோடி என்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு பிறகு அங்கே நடைபெற்ற கலவரத்தால் ஒருவர் பயன்பெற்றார் என்று சொன்னால் அது வந்து நரேந்திர மோடி தான். அப்போது அப்படி இருக்கிற ஒரு நிலையில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இது தொடர்பாக விசாரிப்பதற்கு ஒரு ஆணையம், கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்காக நானாதேவி மேத்தான்ற ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஆணையத்தில் வந்து மோடி அரசு வந்து இதற்கு நேரடியாக இதில் சதிச்செயலில் ஈடுபட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள். அப்போது கிட்டத்தட்ட அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜக ஓரளவுக்கு காலூன்றுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 96, 97 நடந்த கோவை பகுதியில் நடந்த கலவரம். ஒரு போக்குவரத்து காவலர் செல்வராஜ் என்பவரை வந்து இஸ்லாமியர்கள் வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ அதை தொடர்ந்து அங்கே வந்து கலவரங்கள் நடக்குது. அதே போல் வந்து கன்னியாகுமரி பகுதியில் இன்றைக்கு பாஜக ஓரளவுக்கு பலம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது 80களில் நடந்த மண்டைக்காடு கலவரம். இப்படி எங்கெல்லாம் கலவரம் நடக்கிறதோ அதை ஒட்டித்தான் அவர்கள் வளர முடியும். இப்படி இருக்கிற நிலையில் வந்து 2010 வந்து அயோத்தி நிலம் தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 பங்காக அந்த நிலத்தை பிரித்து ஒரு பங்கு வந்து இந்த ராம்லல்லா அப்படிங்கிற இந்து மகாசபை அமைப்புக்கும், ஒரு 1/3 வந்து சன்னி வக்பு வாரியத்திற்கும், இன்னொரு 1/3 பங்கு இடத்தை வந்து நிர்மோகி அகாரா என்கிற ஒரு இந்து அமைப்புக்கும் கொடுப்பது அப்படின்னு சொல்லி இன்னொரு சில மணித்துளிகள் அப்படின்றதில் அவங்க முடிச்சிடுறாங்க. அப்படி வந்து இதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது 2011 அவங்க ஒரு இடைக்கால தடை கொடுத்துட்றாங்க. அது அப்படியே இருக்குது. ஆனால் 2019 டிசம்பர் 12ஆம் தேதி தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி வழக்கு வரும்பொழுது விசித்திரமான தீர்ப்புகள் தான் கொடுக்கப்படும். எப்படின்னா, ஒரு முதலமைச்சர் அரசு சொத்தை வாங்கியது தவறு, வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்ட காரணத்தால் அவர் வந்து வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார் அப்படின்னு டான்சி வழக்கில் அம்மையார் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டார். அதே போல தான் இங்கேயும் இந்தியா போன்ற ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய மத சின்னத்தை, வழிபாட்டு தலத்தை இடித்தது மிகப்பெரிய தவறு. அதுக்கு பரிகாரமாக அதே அயோத்தியில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் கொடுத்துருங்க, இந்த இடத்தை வந்து இந்து அமைப்புகள் வைத்து கொள்ளுங்கள் என்று ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த விசித்திரமான தீர்ப்பை வழங்கியது ஒரு 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. இந்த 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் ஒருவர் பின்னாளில் மாநிலங்களவை உறுப்பினரானார், ரஞ்சன் கோகாய். எஸ்ஏ பாப்டே தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரானார். ஒருவர் வந்து இப்போது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அது வந்து பணிமூப்பின் அடிப்படையில் வருகிறது, அதனால் அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசோக் பூஷன், அவர் வந்து தேசிய கம்பெனிகள் ஆணையத்தினுடைய தலைவராகிறார். இன்னொருத்தர் அப்துல் நசீர், எப்போதுமே சொல்லுவோம்ல நம்ம கண்ணையே எடுத்து நம்மளே குத்துறது அப்படின்னு, அதற்காக அந்த 5இல் ஒருவராக இருந்தவர் அப்துல் நசீர். அவர் வந்து ஆந்திர பிரதேசனுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இதுதான் இன்றைய இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலை. அப்போது இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி விட்டதன் காரணமாக இன்றைக்கு ஜனவரி 22, 2024 அவர்கள் இன்றைக்கு ராம்லல்லா கோவிலை இன்றைக்கு திறந்திருக்கிறார்கள். இதில் வந்து இப்படி தொடர்ச்சியாக வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையில் என்ன நிகழ்ந்திருக்கிறதுன்றதை தன்னுடைய நூலில் நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இதில் இன்னொரு ஒரு மிக முக்கிய இடத்தையும் அவர் ஒரு ஒப்பீட்டை மட்டும் சுட்டி காட்டுறார். என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தன்னை இஸ்லாமிய அடிப்படைவாத நாடாக அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இது போன்ற ஒரு வழிபாட்டு தலத்தில் பிரச்சனை வருகிறது. அங்கு அரசு சிறுபான்மையினரான சீக்கியர்கள் பக்கம் நின்றது. அப்போது இதில் எந்த நாம் உலகம் எல்லார் மத்தியிலையும் பாகிஸ்தானை ஒரு கொடூர நாடாக சித்தரித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆனால் உண்மையான நிலவரம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல்
அம்மையார் ஜெயலலிதா அந்த நேரத்திலே என்ன நிலைப்பாடை எடுத்தார் என்று எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நானும் சொல்லியிருக்கேன். அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞருடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் சொல்லியிருக்கிறார். இதில் அப்போதும் சரி இப்போதும் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தது. இப்போ கூட கோவில் திறக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, எனக்கு காலில் பிரச்சனை, கால் வலி, அதனால் போக முடியல என்று சொன்னார். ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இதே கேள்வி கேட்கப்பட்டது. என்ன சொன்னார்னா, இந்த இடத்திலும் கோவில் திறப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, ஆனால் இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை இடித்துவிட்டு அங்கே கோவில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதனால் இந்த நிகழ்வை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று இதில் உள்ள அரசியலை வெளிப்படையாக சொன்னார். ஆக அதே நிலைப்பாட்டில் தான் அன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. அதையும் தன்னுடைய இதில் சொல்லியிருக்கார். இன்னும் கூட இப்போ நம்ம தாய் கழகத்திற்கே சில வருத்தங்கள் இருந்தது. 99 திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணியிலே இருந்தபோது ஆசிரியர் எதிர் நிலைப்பாட்டிலே நின்று தான் தேர்தலிலே நின்றார், ஆதரித்தார். ஆனால் அதே நேரத்தில் அப்போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையிலே தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவளித்தது. குறிப்பாக 3 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டக்கூடாது, பொது சிவில் சட்டம் அமல்படுத்தக்கூடாது, காஷ்மீருக்கு தனி உரிமையை அளிக்கிற அந்த அரசியலமைப்பு சட்டம் 370வது பிரிவை நீக்கக்கூடாது என்கிற கருத்தின் அடிப்படையிலே தான் ஆதரவை வழங்கியது. ஆக இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் விளக்கி சொல்லிவிட்டு ஒரு கேள்வியை வாசகர் மனதிலே வைக்கிறார். இப்படி இருக்கிற நிலையில் நமக்கு என்ன தேவை? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு கோவில் கட்டுவது முக்கியமா, இல்லை சீரான சமூக வளர்ச்சியை கொடுத்து மக்களை காப்பது முக்கியமா, எது முக்கியம் அப்படிங்கிற கேள்வியை படிக்கிற வாசகர்கள் மத்தியிலே வைத்து அவர் இந்த புத்தகத்தை நிறைவு செய்திருக்கிறார். மிக அருமையான புத்தகம், அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இதிலே இந்த புத்தகம் தொடர்பான செய்தியை சொல்லுகிற போது நாம் இதெல்லாம் நடக்குது, அப்போ இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தையும் சேர்த்து பேசிவிட்டு விடைபெற நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய தாய் கழகத்தின் சார்பில் திராவிடர் கழக சட்டத்துறை நடத்திய ஒரு கருத்தரங்கம் மதுரையில் தான். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நியமனத்தில் இடஒதுக்கீடு முறை வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தரங்கத்தை நடத்தினார்கள். அதற்கான தேவை என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு குறிப்பாக பாஜக ஆட்சி வந்த பிறகு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட நீதியரசர்களுடைய எண்ணிக்கை 604. அதில் பொது பிரிவை சேர்ந்தவர்கள் 458, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் 18, பழங்குடியினர் 9, சிறுபான்மையினர் 34, இதர பிற்படுத்தப்பட்டோர் 72, எந்த பிரிவு என்ற தகவல் இல்லாதது 13. இதை நாங்களா சொல்லலை, ஒன்றிய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் நாடாளுமன்றத்திலே கொடுத்த புள்ளி விவரம் தான் இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் புள்ளி விவரம் இல்லாமல் பேச மாட்டோம், தரவுகள் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம். இதில் சொல்லிவிட்டு ஏன் இந்த நிலைன்னு நம்ம உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 124, பிரிவு 217, பிரிவு 224 தான் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகள் பதவி நியமனத்தை பற்றி குறிப்பிடுகிறது, அதன்படி தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 16 உட்பிரிவு 4 என்ன சொல்லுதுன்னா, வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லுது. ஆனால் அதே நேரம் நீங்கள் குறிப்பிடுகிற பிரிவு 124 பிரிவு 214 17 எந்த இடத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்றோ இல்லை வேண்டாம் என்றோ சொல்லலை. அப்போது பிரிவு 16 உட்பிரிவு 4ஐத்தான் நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அப்போது கண்டிப்பாக நீதியரசர்கள் நியமனத்தில் அந்த இடஒதுக்கீட்டு முறை கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அதே போல் உச்சநீதிமன்றம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாம் குடியரசாகி 50 ஆண்டுகளை கடந்து விட்டோம். ஆனால் இதுவரைக்கும் உச்சநீதிமன்றத்திற்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த 2 மட்டும்தான் நீதியரசர்களாக ஆகியிருக்கிறார்கள். அந்த 2 ஒருவர் தமிழ்நாட்டிலே இருந்து சென்ற வரதராசன் அவர்கள். அவர் தான் முதல் நபர் உச்சநீதிமன்றத்திற்கு. அவர் முதல் நபராக உயர்நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டதும் வரலாறு. தந்தை பெரியார் தான் போராட்டம் அறிவிக்கிறார். இதுவரைக்கும் உயர்நீதிமன்றங்களில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் கூட நீதிபதியாக இல்லை, இதற்காக நான் ஒரு போராட்டம் நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது தலைவர் கலைஞர் சொல்கிறார், நான் முதல்வராக இருக்கும்பொழுது நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டாம்னு சொல்லி அந்த பணி மூப்பில் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 13-14வது இடங்களில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட நீதிபதியான வரதராசன் அவர்களை கொண்டு உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கிறார். அவரே தான் பின்னாளில் உச்சநீதிமன்றத்திற்கும் போகிறார். அதே போல் இன்றைக்கு வரைக்கும் பழங்குடியினர் ஒருவர் கூட வரல.
உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசரா? அதே போல் இன்றைக்கு நாங்கள் ஆண்ட சாதி என்று இங்கே பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டோரில் 1-2 பேர் தான் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசராக இருக்காங்க. அதிலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒருவர், நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நாம் சொல்லலாம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருந்த நீதியரசர் ஐயா ரத்னவேல் பாண்டியன் அதில் ஒருவர். அப்போது ரத்னவேல் பாண்டியன் போகிறாரு. இப்போது சமீபத்தில் ஒரு ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, பிஜேபி டெக்னாலஜிக்காக இலவச திட்டங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடருது. அப்போ அந்த வழக்கை திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை இணைத்து கொண்டு, இலவசங்கள் வெறும் நாங்கள் சும்மா கொடுக்கல, மக்கள் நல திட்டங்களுக்காகத்தான், இது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காகன்னு புள்ளிவிவரங்களை அடுக்கும்போது நீதியரசர் ஒரு கேள்வி எழுப்புறார். நீங்கள் என்ன பெரிய அறிவுபூர்வமான கட்சின்னு நினச்சிட்டு விவாதம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறார். உண்மையிலேயே இது அறிவுபூர்வமான கட்சி தான். அந்த இடத்தில் உட்காருவதற்கு திமுகவினுடைய ஒரு சாதாரண மாவட்ட செயலாளருக்கு தகுதி இருக்குன்னா, அப்போ அந்த கட்சியினுடைய அறிவுத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே அந்த ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் மண்டல் பரிந்துரையிலும் அவர் அந்த குழுவிலே ஒருவராக இருந்தார். இருக்கும் பொழுது அவர் தனியாக தீர்ப்புரை எழுதினார். பொதுவாக என்ன செய்யணும், பெரும்பான்மையான நீதிபதிகள் தீர்ப்பை எழுதிவிட்டு மற்றவர்கள் அதை ஒத்துக்கொண்டு கையெழுத்திடுவார்கள். ஆனால் ரத்னவேல் பாண்டியன் தனியாக தீர்ப்பு எழுதிவிட்டு அவர் அதையே சொன்னார். இப்போது நம்முடைய வரவேற்புரையாற்றிய சரவணன் சொன்ன மாதிரி, என்னுடைய நன்றி அறிதலின் வெளிப்பாடு தான் நான் கொடுக்குற தனி தீர்ப்புரைன்னு சொல்லி அவர் அதை தீர்ப்பை ஆதரித்தார். ஆக அந்த வகையிலே நம்முடைய நீதியரசர்களுடைய நியமனத்தில் இடஒதுக்கீடு வந்தால் மட்டும்தான் இது போன்ற தீர்ப்புகள் சரியாக இருக்கும். ஆகவே நாம் இந்த நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு இந்த நூல் ஒரு வாய்ப்பையும் அளிக்கிறது. ஆகவே நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சமூக அறிவியல் பேரவை மற்றும் வெங்காயம் பதிப்பதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.